புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். சாராய போதை போதாமல் இது என்ன கொடுமை, மக்கள் வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். கோவை போதைப் பொருட்களின் கிடங்காக மாறி வருவதாக பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் கவலை தெரிவித்துள்ளார். உக்கடம் பகுதியில் நேற்று போதை மாத்திரை விற்கும் போது ஃபைசல், நிரஞ்சன் என்ற இருவரை போலீசார் பொதுமக்கள் பிடித்திருக்கின்றனர். ஏற்கனவே 5000 டாஸ்மாக் கடைகள், 3000 பார்களின் மூலம் தமிழகம் சாராய போதையில் சதுராடுகிறது. மக்கள் தள்ளாடுகின்றனர். இது போதாதென்று போதை மாத்திரைகளும் பிடிபடுவது மிக பெரும் கவலையை ஏற்படுத்துகிறது. ஆனால் சிந்திப்பதற்கு இல்லாமல் சிரிப்பதற்காக போதைப் பொருட்களை உபயோகம் செய்யாதீர்கள் என்று ஏதோ கனவு உலகத்தில் இருந்து கொண்டு முதல்வர் விளம்பரத்தில் பிரச்சாரம் செய்கிறார். போதைப் பொருட்களை புழங்கவிடும் இந்த அரசின் கையாலாகாத தனத்தை பார்த்து கொண்டு தமிழக மக்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். அரசு உடனடியாக விழித்துக்கொண்டு பெரிய அளவில் சல்லடை போட்டு போதைப் பொருட்களை உடனடியாக தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் நீங்கள் என்ன செய்துவிடப் போகிறீர்கள் என்று கேட்பதும் காதில் விழுகிறது. மக்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் என்றும் எஸ்.ஆர். சேகர் கூறியுள்ளார். மகாத்மா காந்தி நினைவு நாள், அரசியல் தலைவர்கள் மரியாதை. மகாத்மா காந்தியின் 78வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் அவரது உருவச் சிலைக்கு அரசியல் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். டெல்லி ராஜ்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு, துணை ஜனாதிபதி தன்கர், பிரதமர் மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தினர். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள காந்தியின் உருவப்படத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சென்னை தலைமை செயலகம் இராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தீண்டாமைக்கு எதிராக உறுதிமொழி ஏற்றார். இந்நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி, அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டனர். சரிக்கப்பட்ட குத்துச்சண்டை வீரர், தடுக்கச் சென்ற நண்பரும் சீரியஸ். சென்னை திருவல்லிக்கேணி கிருஷ்ணாம்பேட்டையைச் சேர்ந்தவர் தனுஷ், வயது 24. குத்துச்சண்டை வீரரான இவர் தமிழகம் சார்பில் பல குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்கள் வென்றுள்ளார். போலீசில் சேர வேண்டும் என்பது இவரது ஆசை. காவல்துறை தேர்வுக்கு தயாராகி வந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இவருக்கும் அதே பகுதியில் வசித்து வரும் இளைஞர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இளைஞர்களை தாக்கியதாக கூறப்பட்ட நிலையில் தனுஷ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு தனது வீட்டின் அருகே நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த தனுஷை சில மர்ம நபர்கள் அரிவாளால் கொடூரமாக வெட்டியுள்ளனர். இதில் கழுத்து மற்றும் உடல் பகுதிகளில் பலத்த அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த தனுஷ் அங்கேயே இறந்தார். மர்ம நபர்களை தடுக்க முயன்ற தனுஷின் நண்பர் அருணுக்கும் கழுத்து பகுதியில் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஐஸ் ஹவுஸ் போலீசார் தனுஷின் உடலை மீட்டு உடற்கூறாய்வுக்காக ராயப்பேட்டை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். வெட்டுக்காயமடைந்த அருண் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். கொலை தொடர்பாக ஐஸ் ஹவுஸ் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். கிருஷ்ணாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 9 பேரை கைது செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக கொலை நடந்ததா இல்லை வேறு ஏதேனும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடக்கிறது. தரையிறங்க வந்த விமானத்தில் மோதிய ராணுவ ஹெலிகாப்டர், பதற வைக்கும் காட்சிகள். அமெரிக்க தலைநகர் வாஷிங்டன் அருகில் உள்ள ரோனால்ட் ரீகன் ஏர்போர்ட்டில் தரையிறங்குவதற்கு 400 மீட்டர் இடைவெளியில் பயணிகள் விமானம் ஒன்று ராணுவ ஹெலிகாப்டருடன் மோதி நொறுங்கிய சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த விமானத்தை BSA என்ற மற்றொரு சிறிய நிறுவனம் இயக்கி வந்துள்ளது. அமெரிக்காவின் மத்திய பகுதியில் உள்ள கான்சாஸ் மாகாணத்திலிருந்து 60 பயணிகள், 4 ஊழியர்களுடன் வாஷிங்டன் வந்துள்ளது. எதிர்பாராத விதமாக பிளாக் ஷாக் ராணுவ ஹெலிகாப்டர் மோதியதில் 2ம் வெடித்து சிதறி அங்கிருந்த போட்டோமேக் நதியில் விழுந்தன. விமானமும் ஹெலிகாப்டரும் மோதி தீப்பிழம்புடன் நதியில் விழும் காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் அமெரிக்க நேரப்படி புதன்கிழமை இரவு 9 மணி, இந்திய நேரப்படி இன்று காலை 7:30 மணிக்கு நடந்துள்ளது. உடனடியாக ஏர்போர்ட்டில் அனைத்து சேவைகளும் நிறுத்தப்பட்டன. மீட்பு படகுகள், ராணுவம், போலீஸ், தீயணைப்பு துறையின் ஹெலிகாப்டர்கள் உயிர் பிழைத்தவர்களை தேடி வருகின்றனர்.
ஏர்போர்ட்டுக்கு வடக்கு பகுதியில் மீட்பு பணிகள் நடக்கிறது. அங்கிருந்து ஜார்ஜ் வாஷிங்டன் பார்க்வே வரையில் தேடுகின்றனர். இரவு நேரத்தில் விபத்து நடந்ததால் மீட்பு பணியில் சிரமம் ஏற்பட்டது. இதுவரை 19 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ராணுவ ஹெலிகாப்டரில் பயணித்த 3 பேரின் நிலை குறித்தும் எந்த தகவலும் வெளியாகவில்லை. உலகிலேயே அதிக கட்டுப்பாடு, கண்காணிப்பு உள்ள வான்வெளியில் இந்த விபத்து நடந்துள்ளது. அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகை அமெரிக்க பார்லிமெண்ட் கட்டடத்திற்கு மிக அருகில் தெற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் விபத்து நடந்திருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெயர் சொல்லக்கூட எதிரி இல்லை, கவர்னரும் இல்லைனா போர் அடிக்கும். தமிழர்களை ஈவேராவை இழிவுபடுத்தும் கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்யும் சூழ்நிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் தள்ளப்பட்டுள்ளதாக திமுக எம்பி கனிமொழி சொன்னார். பேர் சொல்லக்கூடிய ஒரு எதிரி கூட அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். ஆனா தமிழ் துரோகிகளை எதிர்த்து, தமிழ் மக்களின், தமிழ் இனத்தின் துரோகிகளை எதிர்த்து, தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய, தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய, தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். அதனாலதான் ஒருவேளை பொழுது போடுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவரும் இல்லைன்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும் இல்லையா? அவர் கவர்னர் மாதிரி இல்லை, ஆளுநர் மாதிரி இல்லை, நல்ல அரசியல்வாதி போல ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் சட்டமன்றத்திற்கு வருவார், ஆனா பாதியிலேயே எழுந்து போயிடுவார். நான் கூட ஆர்ப்பாட்டத்தின் போது கேட்டேன், எதுக்கு வரி? ஈவேரா கண்டுபிடித்த சொல் அல்ல திராவிடம். திருமாவளவன் சொன்ன விளக்கம். திராவிடம் என்ற சொல் வேண்டாம் என்றால் அதனை புழக்கத்துக்கு கொண்டு வந்த பண்டிதர் அயோத்திதாசரை தான் விமர்சிக்கணும். அவரை இவர்களால் விமர்சிக்க முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் சொன்னார். வரலாறு எப்படியெல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, திராவிடர் என்கிற சொல்லை பெரியார் பயன்படுத்தினார். திராவிடர் கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார். அது திட்டமிட்டு அவர் செய்த சூழ்ச்சி, தமிழர்களை நசுக்க வேண்டும் என்பதற்கான சூழ்ச்சி என்று இன்றைக்கு சில பேர் திரிபுவாதம் செய்கிறார்கள். திருச்சுவது, பொய் பேசுவது, வரலாற்றை திரிப்பது, உண்மையை திரிப்பது. லாஜிக் படி நீங்கள் திராவிடத்தை விமர்சிக்க வேண்டுமானால் பண்டிதர் அயோத்திதாசரை விமர்சியுங்கள், பேசுவோம் மேடையில்.